தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தில் காலடி வைக்கிறோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியிலிருந்தும் அடிமையின் பிடியிலிருந்தும் அழிவிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காத்துக்கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம். இஸ்ராயல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். விளக்குகளுடன் அன்று இயேசு மொழிந்த 10 தோழியர் உவமையில் அக்கன்னியர் காத்திருந்தனர். அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக நம்மையே தயார் செய்வோம். இன்று நாம் திருவருகை காலத்தின் 2ஆம் மெழுகுதிரியை ஏற்றுகிறோம். இதுதான் அமைதியின் மெழுகுவத்தி. மீட்பரின் வருகை, வரும் காலம், அவரின் இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளையும் தந்த இறைவாக்கினர்களான எசாயா, எரேமியா, தானியேல் போன்றோரை குறிக்கின்றது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. நாம் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம் வலுவின்மையாலும் நம்பிக்கை குறைவாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். இனியாவது அவரில் நம்பிக்கை கொண்டு அவரை நாடி தேடியவர்களாக இந்த மெழுகுதிரியை இறைப்பணியாளர் ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருப்பலியானது அந்தோணி ராஜேஷ் தீயாவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூயாவியால் நிரப்பப்படவும் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உத்தரிக்கிற நிலையிலுள்ள அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை கொண்டாட குழுமி வந்திருக்கிற நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாய் நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாய் இன்று முதருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் முதருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாய் இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூயாவியாருடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோவின்
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவரோடு தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை. கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 4 முதல் 9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒரு வாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே: கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள்.
ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இப்போ திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஞாயிறு வழிபாட்டில் ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்திருப்பீர்கள். ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சா? வழக்கமாக நடக்கிறத விட இன்றைக்கி உள்ள ஞாயிறு திருப்பலி மெழுகுதிரி ஏற்றணும். சரி, அது வித்தியாசம். வேறு இன்னொன்று புதுமையாக இருந்திருக்கும். ஸ்டாண்டா? 3வது ஸ்டாண்டா? யாரெல்லாம் இதை ஸ்டாண்டா பார்க்குறீங்க? மேடையா? பலிப்பீடமா? பலிப்பீடத்திற்கு மாற்றமா? பலிப்பீடத்திற்கு ஒரு மாற்றமா? இது என்ன இடம்? இந்த இடத்துக்கு பேர் என்னது? சரி, இதுக்கு பேர் என்னது? இதான் பலிப்பீடம், நற்கருணை பீடம். இதுக்கு பேர் என்னது? வாசக பீடம். சரியா? வாசக மேடை அல்லது வாசக பீடம். அப்போ அந்த இது என்னது? அதுக்கு பேர் என்னது? தொடக்கம் அடக்கன்றிருக்கீங்க. அதுக்கு பேர் என்னது? திருவழிபாட்டு முறைப்படி அதற்கு பேர் என்ன அப்படின்னா, திருப்பணியாளர் இருக்கை அருகில் வைக்கப்படக்கூடிய மேடை. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? பிரசிடென்ஷியல் சேர். திருப்பணியாளர் இருக்கை. திருப்பணியாளர் இருக்கை. திருப்பலியை நிறைவேற்றக்கூடிய குருவானவர் அமர்ந்திருப்பார் தெரியுமா? அந்த பிரசிடென்ஷியல் சேர், அவருடைய இருக்கைக்கு அருகில் உள்ள மேடை. அப்போ அது எதுக்கு அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது திருவழிபாட்டில் ஒரு உன்னதமான கருத்தை உணர்த்துகிறது. ஃபாதர் ஒருவேளை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் சொல்லலையா? சொல்லலைன்னா நான் சொல்லிடுறேன். ஃபாதர் சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை, அப்போ நானே சொல்லிடுறேன். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. வழிபாட்டில் 2 பெரும்பகுதி இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. என்ன பகுதி? நம்ம வழிபாட்டில் ஒரு திருப்பலியில் 2 பெரும்பகுதி இருக்குது. என்ன வழிபாடலாம்? நற்கருணை வழிபாடும் அதற்கு முன்னதாக இறைவார்த்தை வழிபாடும். இந்த 2 வழிபாட்டை கொண்டாட தான் நம்ம வழிபாட்டிற்கே வருகிறோம். முதல்ல இறைவார்த்தை வழிபாடு. இறைவார்த்தை வழிபாடுங்கிறது ஒரு கொண்டாட்டம். சரியா? அப்போ அது ஒரு தனியாக ஒரு பீடத்தில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும். முதல் வாசகத்திலிருந்து பதிலுரை பாடல் அல்லது 2வது வாசகம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அடுத்து நற்செய்தி வாசகம், மறையுரை அனைத்தும் இறைவார்த்தை பீடத்திலிருந்து மட்டும்தான் அறிவிக்கப்பட வேண்டும் என்று திருச்சபை சொல்கிறது. ஏன்னா கல்வாரி பலிக்கு, நற்கருணை பலிக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகிறோமோ அதே முக்கியத்துவம் எதுக்கு செலுத்தணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செலுத்தணும். அங்கே ஆண்டவர் வர்றார், அப்போ இங்கே ஆண்டவர் வரலையா? அப்போ இங்கேயும் ஆண்டவருடைய வார்த்தை தான் அறிவிக்கப்படுகிறது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை பிரசன்னமாக இருக்கிறது. அப்போ அங்கே நற்கருணையில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார், இங்கு ஆண்டவருடைய வார்த்தையில் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். அப்போ இந்த 2 வழிபாடுகளுக்கும் முன்னதாக பின்னதாக இருப்பது தொடக்க சடங்கும் நிறைவு சடங்கும். அப்போ தொடக்க சடங்கை குருவானவர் அங்கிருந்து தொடங்குவார். தொடங்கி இறைவார்த்தை வழிபாட்டிற்கு வந்துவிட்டு அதற்கு பிறகு
நற்கருணை வழிபாட்டிற்கு செல்வார். மண்டாட்டுக்கும் குருவானவர் அங்கே போயிடுவார். ஆக ஒரு வழிபாட்டில் மிக முக்கியமான விஷயங்களை வழிபாட்டில் அமைக்கப்படக்கூடிய பீடங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நற்கருணை பீடம், இறைவார்த்தை பீடம் 2 பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு தயாரிப்பாக நிறைவாக இருக்கக்கூடியதை திருப்பணியாளர் அவருடைய இருக்கையின் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பீடத்திலிருந்து அவர் நிறைவேற்றுவார். சரியா? இதை கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நற்கருணை பீடம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும்தான் நம்ம இந்த பீடத்திலேயே வைக்கணும். அப்போ அதை மட்டும் வச்சா போதுமா? வழிபாட்டுக்கு உகந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதனால திருச்சபை விதிவிலக்காக என்ன சொல்லுது, சரி மக்களுக்கு கேட்கணுன்ட்டு ஒரு மைக்கை வச்சுக்க, நீ திருப்பலி ஜபத்தை சொல்றதுக்கு ஒரு திருப்பலி புத்தகத்தை அதில் வச்சுக்க அப்படின்ட்டு வலியுறுத்துகிறது. அதனால இங்கே கூட இந்த 2 விளக்குகள் இருக்குல்ல, அது நற்கருணை, அதாவது ஆண்டவர் கல்வாரியில ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தது போல இந்த பீடத்தில் ஆண்டவர் எழுந்தருளி வருகிறார். அந்த மரியாதையை, வணக்கத்தை, பயபக்தியை இறை மக்களுக்கும் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய குருவுக்கும் உணர்த்துவதற்காக இந்த பீடத்தை அவ்வளவு மேன்மையாக நாம் வைத்திருக்க வேண்டும் என்று திருச்சபை அறிவுறுத்துகிறது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இதில் நீ இந்த ஃப்ளவர் வாஷ் பூச்செண்டுகள்லாம் பீடத்தில் வைக்காதீங்க, இந்த விளக்கை கூட கொஞ்சம் அது கூட வைத்துக்கொள்ளலாம் அல்லது வெளியே வைங்க, இந்த இங்கே வச்சிருக்கல இதெல்லாம் தனியாக வைப்போம், நமக்கு ஆல்டர் பாய்ஸ் இல்லை, அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதையெல்லாம் தூக்கி அங்கே வச்சுருக்கிறோம். ஸோ இப்படி எதையும் அந்த ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய இரத்தம் வைக்கப்படக்கூடிய இடத்தை அவ்வளவு பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்று திருச்சபை கற்றுத்தந்திருக்கிறது. ஐயோ, நான் பிரசங்கம் வைக்க வந்து வேற எதையோ சொல்லிட்டு இருக்கேன், பரவாயில்ல. இது ஒரு வழிபாட்டு, ஆமாம், வழிபாட்டு ஒழுங்குமுறை. இதை நாம் பின்பற்றுவதற்கு தந்தை அவர்கள் இது அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். தந்தைக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன திரிக்கு வந்துடுவோம். சரியா? திரியை ஏற்றிடும். போன வாரம் ஒரு திரி ஏற்றிருக்கிறீங்க, அது என்ன திரி? நம்பிக்கை. இந்த வாரம் அமைதி. எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்களா? நல்லா அமைதியாக தான் உட்காந்துருக்கிறீங்க. உள்ளத்தில் அமைதி இருக்கா? அமைதி இருக்கு, சூப்பர். உள்ளத்தில் சில நேரங்களில் இருக்கிற அமைதி காணாமல் போதா? சில நேரங்களில் மிஸ் ஆகுதா? சரி, மிஸ் ஆகிற காணாமல் போகிற அமைதியை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கணுமா? அப்போ நம்ம ஏன் சில நேரங்களில் அமைதி இழந்து தவிக்கிறோம்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் நான் ஒரு காரணத்தை பார்த்தேன். என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நம்முடைய இயல்பு மாறலாம். மாறும் பொழுது நமக்கு அமைதி இல்லாமல் போகுது. அது வேற ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, அமைதியாக, அன்பாக, பாசமாக பேசிக்கிட்டு இருக்கிற என்னுடைய இயல்புக்குள்ள ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் வருது? அன்பு கோபமாக இருக்குது, எரிச்சலாகுது, டென்ஷன் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அந்த இயல்பை மாற்றுறதுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருக்குது. அது கணவனா, பிள்ளையா, அல்லது குடும்ப உறவுகளா, அல்லது வெளியே உள்ள சூழ்நிலையா, அல்லது பணி தளத்தில் உள்ள விஷயமோ, வேலை செய்கிற இடத்துல உள்ள ஏதோ பொருளாதார நெருக்கடி, ஏதோ ஒரு காரணம் என்னை அழுத்துகிற பொழுது நான் என்ன செய்கிறேன்? அதுவரை அமைதியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா எல்லாத்தையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இயல்பு என்ன செய்யுது? மாறுது. இது மாறும் பொழுது எது பறக்குது? அமைதி பறந்துடுது. நான் சொல்ற இந்த காரணம் பொருந்துதா? நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க முடியுதா? ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மாற்றி விடும் பொழுது எனக்கு என்ன ஆகுது? அமைதி இல்லாமல் போகுது. அப்போ ஏதோ ஒன்று என்னை மாற்றுகிறது என்றால் கண்டிப்பாக மாற்றுறதுக்கு இந்த உலகம் அப்படி தான் நம்மளை இழுக்கும். உலக சூழ்நிலை அப்படி தான் நமக்கு இருக்கும். ஆனால் நாம் நம்முடைய இயல்பிலிருந்து எப்பொழுதும் மாறாமல் இருப்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு நல்ல அழகான ஒரு இயல்பை தந்திருக்கார் இல்லையா? ஆவிக்குரிய இயல்பு. எல்லாரும் நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு உண்மையா இருக்குமா? இன்னைக்கு தீர்த்தம் வந்திருக்கிற சடங்குல முன்னுரை பகுதியில் நான் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அப்படின்னா, நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அவர் அருள் தருவாராக. நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஏன்னா இந்த தூய ஆவி தான் நமக்குள்ள நல்ல இயல்பையெல்லாம் தந்திருக்கார். தூய ஆவியானவர் நமக்குள்ள நிறைய நல்ல இயல்பை தந்திருக்கார். முதல் வாசகம் சொல்லுது பார்த்தீங்களா? அது ஞானமாக இருக்கலாம், மெய்யுணர்வாக இருக்கலாம், அறிவுரை திறனாக இருக்கலாம், நுண்மதியாக இருக்கலாம், ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வாக இருக்கலாம், நல்லது பேசக்கூடியதாக இருக்கலாம், உண்மையில் நடக்கக்கூடியதாக இருக்கலாம், நியாய நீதி நேர்மையோடு இருக்கிறதா இருக்கலாம். இது எல்லா இயல்பும், எல்லா ஆவிக்குரிய இயல்பும் நமக்குள்ள என்ன இருக்கு? இருக்கு.
இருக்கிறது என்ன செய்ய மாட்டேங்குது, வெளியே வர மாட்டேங்குது. அல்லது இருக்கிற இந்த நல்ல இயல்புலாம் இந்த சூழ்நிலைனால அப்படியே மாறிடுது. நமக்கே சில நேரம் நம்ம மேலே அசிங்கமாக இருக்கும். ஏன் நானா இப்படி பேசினேன், நானா இப்படி நடந்தேன், நானா இப்படி பார்த்தேன், நானா இப்படி சிந்திச்சேன். ஏன் தூய ஆவியை சில நேரங்களில் வாடகைக்கு விட்டுறோம், லீவ் போட்டுறோம். நமக்குள் இருக்கக்கூடிய தூய ஆவிக்கு நாம எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் நம்ம இயல்பு. நம்ம எல்லாரும் தூயாவியின் மக்கள், தூயாவிக்கு உண்மையா இருக்கணும். திருத்துதர் பணிகள் 5வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. அங்க ஒரு ஆளு தூயாவியே ஏமாத்திட்டார். எல்லாத்தையும் வித்து திருத்துதர்கள் காலடியில் கொண்டு வையிடா அப்படின்ட்டு திருத்துதர்கள் போதிச்சிருப்பாங்க. பேதுரு யோவான்னு சொல்லியிருப்பாங்க. அனனியா அவன் பொண்டாட்டி சப்பீரா 2 பேரும் பிளான் பண்ணி 2 பேரும் கூட்டு சேர்ந்து திட்டமிட்டு அவங்க என்ன செஞ்சதாக அங்க சொல்லப்படுகிறது. அதான் ஒரு பகுதியை வச்சுக்கிட்டாங்க. வசனத்தை வாசிங்க. அனனியாவே, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதே. அப்படியே 9வது வசனத்துக்கு போங்க. 9வது வசனம். அதற்கு பேதுரு அவளை பார்த்து, தூய ஆவியாரை சோதிக்க நீங்கள் உடன்பட்டதே. தூயாவிக்கு எதிராக நீ பொய் சொன்னாய், தூயாவியானவரையே நீ சோதித்தாய். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு பொருத்தி பாருங்க. ஆவியானவர் எனக்குள்ள நல்ல அற்புதமான பண்புகளை குணங்களை தந்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஆவியானவருக்கு நான் உண்மையுள்ளவனா இருக்கணுமா இல்லையா? எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரோடு நான் சேர்ந்து பயணிக்கணுமா இல்லையா? அது இல்லாதனால தீய இயல்புலாம் நம்மளை சேர்ந்து தேவையில்லாத குணங்கள் தேவையில்லாத செயல்கள்லாம் வருது. என்ன தேவையில்லாத செயல் நிறைய இருக்கலாம். ஆனால் 2வது வாசகம் ஒரு செயலை சொல்லுகிறது. ஒருவேளை அது நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. அது இருந்தாலும் அமைதி இருக்காது. 2வது வாசகத்தில் பவுல் அறிவுரையாக ரோமை திருவைக்கு ஒன்று சொல்றார். நீங்க மக்களே, உங்களுக்குள்ள பிளவுகள்லாம் வேண்டாம். உங்களுக்கெல்லாம் நீங்க இயேசுவை முன்மாதிரியா வச்சுக்கிறீங்க. அவர் தான் உங்களுக்கு அச்சுப்பதிவு, அவர் தான் உங்களுக்கு மாடல், அவர் தான் மாதிரி. அவர்கிட்ட அவரை நீங்க மாடலா வச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எப்படி இருப்பீங்க? ஒற்றுமையா இருப்பீங்க, ஒத்த கருத்துள்ளவர்களா இருப்பீங்க, ஒரே மனசோட இருப்பீங்க. ஒரே மனது, ஒத்த கருத்து, ஒரே உள்ளம். இதற்கு ஆப்போசிட் என்னது? இதுக்கு ஆப்போசிட் என்னது? எல்லாரும் ஒன்று போல இருக்கணும், ஒத்த கருத்து, ஒற்றுமையோட இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட் என்னது? சண்டை போடுறது. வேற வார்த்தை? வேற. ஒற்றுமை ஆப்போசிட் என்னது? வேற. பிரிவினை. இன்னொரு வார்த்தையில பிளவு மனப்பான்மை, கட்சி மனப்பான்மை, கோஷ்டி மனப்பான்மை, குழு மனப்பான்மை, குடும்ப மனப்பான்மை. இப்படி ஒன்னா இருக்க வேண்டிய இந்த பங்கு சமூகம் ஏற்கனவே 10-14 குடும்பம் தான் இருக்கிறீங்க, சரியா? ஒருவேளை 14 குடும்பமா இருக்க வேண்டிய நாம 14 ஒன்னா இருக்கணும். 14 எப்படி இருக்கணும்? ஒரே குடும்பமா இருக்கணும். அதனாலதான் ஒருவேளை ஆண்டவர் 14 ஒரே குடும்பமா இருக்கிறது பெரிய பாடு நினைச்சிட்டு 14 சிலுவை பாதையை திருச்சபை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். 14 குடும்பமும் ஒன்னா இருக்கிறது ஒரு பெரிய சிலுவை பாதை, ஒரு பெரிய கஷ்டமான காரியம். ஆனா நீங்க ஒன்னாதான் இருக்கணும். அதனாலதான் 14ஐயும் சேர்த்து ஒரே இதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாரும் 14 குடும்பங்களாக தனித்தனியா சூப்பரா இருக்கலாம், அதுல ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனா 14ம் சேர்ந்து வர்றீங்க பாருங்க, அங்கதான் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். இந்த அமைதி திரியை ஏற்றி வைக்கும் பொழுது இந்த 14 குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருந்தால் அமைதி எனக்குள்ளேயும் வந்துடும், என் குடும்பத்துக்குள்ளேயும் வந்துடும், இந்த பங்குக்குள்ளேயும் வரும். அதுதான் ஒரு பங்கு சமூகத்தினுடைய அடையாளம். அதை யார் தருவா? தூயாவி தருவார். அது எப்ப தூயாவி தருவார்? தூயாவிக்கு நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தா தருவார். நீங்க தூயாவியானவரையே சோதிச்சா, தூயாவியானவர்கிட்டயே போய் சொன்னா அது நடக்காது. புரியுதா? அமைதி வேண்டும்னா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க தூய ஆவியானவருக்கு உண்மையுள்ளவங்களா இருங்க, இயேசுவை மாதிரியா வைங்க. நாம எல்லாரும் 14 பேருக்கும் பொதுவானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நற்கருணை அவரை தானே வாங்குறோம். நற்கருணையில் அவரை வாங்குறோம் அப்படின்னா வாங்குற அவராகவே மாறணும், அவருடைய இயல்புக்கு போகணுமே ஒழிய நம்ம இயல்புக்குள்ளே இருக்கக்கூடாது. பிரிவினை, பிளவு மனப்பான்மை, கட்சி மனப்பான்மை, குழு மனப்பான்மை, இது தீய இயல்பு, ஊனி இயல்பு சார்ந்த இயல்பு. இந்த இயல்புல இருந்து ஆவிக்குரிய இயல்புக்கு மாறுறதுக்கு தான் நாம என்ன செய்யறோம்? நற்கருணை ஆண்டவரை வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் எனது முன்மாதிரி அப்படின்னா அவருடைய இயல்பு
அவரை வாங்குகிற எனக்குள்ள மாறணும். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நான் அவருடைய இயல்பாக மாறிக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் தினமும் திருப்பலியில் பங்கெடுக்கிறீங்களோ அவருடைய இயல்புக்குள்ளே மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. மாறும் பொழுது இந்த தேவையில்லாத இயல்பெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும், நம்மளை விட்டு அகன்று போய்கொண்டே இருக்கும். சரி, நான் மாறிட்டேன், 14ல் 1 மாறலை, 4 மாறலை அப்படின்னா என்ன செய்கிறது? மீண்டுமாக சொல்கிறார், வசனம் சொல்கிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய மனப்பான்மை. அப்படிதானே? எல்லாரும் ஒன்று போல இருக்க முடியுமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்களோ அவரவர்கள் இயல்பிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் தான் சொல்லுது, நான் சொல்லலை. வசனத்தில் தான் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். அவரவர் இயல்பின்படி அவரவர்களை ஏற்றுக்கொண்டால் நம்ம எல்லாரும் அமைதியாக வாழலாமா இல்லையா? நீங்கள் குடும்பத்திலேருந்தே ஆரம்பிங்க. உங்களை போல உங்கள் கணவர் இருக்கவே முடியாது. இருந்தால் நீங்கள் கணவன் மனைவியே கிடையாது. கடவுள் அப்படிலாம் இணைக்க மாட்டார். 50-50 சமமாலாம் வச்சு இணைக்க மாட்டார். இங்கே 50னா இங்கே 10னா அங்கே 90 இருக்கலாம். சில விஷயத்தில் சில நேரங்கள் அங்கே 90 இருக்கும், உங்களுக்கு 10 இருக்கும். இப்படிப்பட்ட இயல்பு நிலையில் தான் மணமக்களையே கடவுள் இணைக்கிறார். குடும்பத்தை அப்படி தான் கடவுள் உருவாக்குகிறார். இயல்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயல்பை கொண்டீர்கள் என்றால் அமைதி வந்துடும். அதனால் அமைதிக்கான வழியை இன்னைக்கு அற்புதமாக கடவுள் நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். நீ தூயாவிக்கு உண்மையாயிரு, அவருடைய கொடைகள் வந்துடும். நீ நற்கருணை வாங்கும் பொழுது அவருடைய இயல்பாக மாற ஆரம்பி. நீ உங்ககிட்ட உள்ள நல்ல இயல்பாக உன் கூடயே இருக்கும். இயல்பை ஏற்றுக்கொள், நீ அமைதியாக இருப்ப. கடைசியாக திருமுழுக்கு யோவான் ஒரு விஷயத்தை கற்றுத்தர்றார். என்ன விஷயம்? நீ உடனே போய் பாவ அறிக்கை செஞ்சிரு. தூயாவி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா என்ன செய்வார்? குத்திக்கிட்டே இருப்பார். டேய், நீ தப்பு பண்ணுற, நீ தப்பு பண்ணுற. தாவீதுக்கு ஏன் குற்ற உணர்வு வந்துச்சு? அவருக்குள்ள தூயாவியானவர் இருந்தார். அதனால தான் அவர் பயந்து திருப்பாடல் 51 சொல்வார், 10வது வசனத்தில், ஆண்டவரே என்கிட்ட இருந்து தூயாவிய எடுத்துறாங்க. ஒருவேளை கடவுள் தன்னுடைய ஆவியானவரை உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னு என்ன ஆகும்? அவ்வளோதான். ஆவியானவர் இருக்கும் பொழுதே நம்ம இந்த போடு போடுறோம், இந்த போடு போடுறோம். ஆவியானவர் போயிட்டனா எப்படி இருக்கும் பாருங்க. ஆவியானவருக்கு இப்போ நம்ம லீவு கொடுத்துட்டு அப்பப்போ இது பண்ணுறோம். ஆவியானவர் நம்மளை விட்டு போயிட்டாருவீங்களா, முடிஞ்சது கதை. ஆக பாவ அறிக்கை செய்ய வைப்பதே தூய ஆவியானவர் தான். நீங்கள் தூய ஆவியானவர்கிட்ட வேண்டிட்டு நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்ய போங்க, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா ஞானம், மெய்யுணர்வு எல்லாமே அவர் வழியாக நமக்கு தரப்படுகிறது. அவர் நமது வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு காண்பிப்பார். நீ செல்ல வேண்டிய பாதை என்ன அப்படின்னு சொல்வார். உன் வாழ்க்கையில் அமைதிக்கு விரோதமாக என்ன காரியம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றார். எது தீய இயல்பு அப்படிங்கிற நமக்கு உணர்த்துவார். உங்ககிட்ட உள்ள தீய இயல்பு என்ன அப்படிங்கிறத அவர் உணர்த்துவார். அதை மாற்றுவதற்கு உதவி செய்வார். இந்த திருவருகை காலம் நல்ல ஒரு பாவரிக்கை செய்வதற்கான காலம். பாவரிக்கை தான் மனமாற்றத்தின் அடையாளம். மனமாற்றத்தை நம்ம பாவரிக்கையில் வெளிப்படுத்தி அங்கிருந்து எடுக்கிற தீர்மானத்தை செயலில் காட்டணும். காணாமல் போன அமைதி மீண்டும் வந்துடும். அமைதி அப்பப்போ மிஸ் ஆகும் தான். எப்போ நீங்கள் எப்போ தூய ஆவியானவர்கிட்ட இருந்து மிஸ் ஆகுறீங்களோ அப்போ அமைதி உங்கள்கிட்ட இருந்து மிஸ் ஆயிரும். தூய ஆவியானவரோட இணைஞ்சிருங்க, உண்மையா இருங்க, எப்பொழுதும் அமைதி நம்மோடு தான் இருக்கும். ஆகவே அன்பு மக்களே, திருவருகை காலத்தின் 2வது திரியை, அமைதி திரியை ஏற்றி வைத்திருக்கிற நாம என் உள்ளத்தில் அமைதி வேண்டும் என்றால் நான் தூய ஆவிக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா, தூய ஆவிக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா என்று பரிசோதித்து பார்த்தோம் என்றால் நற்கருணை கொண்டாட்டத்திற்கு வருகிற பொழுது நான் வாங்குகிற நற்கருணை என்னை உருமாற்றுகிறதா, அவருக்குரிய சாயலா என்னை மாற்றுகிறதா என்பதை நான் நினைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக என் செயல்கள் ஆண்டவருக்கு ஏற்ற செயல்களாக மாறிவிடும். அப்படிப்பட்ட அருளை பெற தொடர்ந்து இந்த பலியில் வேண்டுவோம். ஆமேன். எழுந்து நின்று நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவரே
உண்மை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அமைதியை அருளும் கடவுளை தேடி வந்திருக்கிற நாம் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதியை பெற்றுக்கொள்ள நம் குடும்பத்திலும் பங்கு சமூகத்திலும் அமைதி நிலவிட நமது தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை எடுத்துச் சொல்லிட இப்பொழுது நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். நல்லாயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இவர்கள் யாவரும் உடலுள்ள நலன், ஆன்ம நலன் பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் அளிப்பவரே எம் இறைவா, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற இறை வார்த்தையை உணர்ந்தவர்களாய் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு மனம் மாறி நாங்கள் நல்வாழ்வு பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர் அளிப்பவரே எம் இறைவா, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற இறை வார்த்தைக்கேற்ப உமது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாங்கள் அனைவரும் இறைவாழ்வின் பாதையில் எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கு மற்றும் கிளை பங்குகளில் உள்ள அனைத்து குழந்தைகளும் ஆழமான இறை பக்தியுடன் அன்றாடம் ஜெபிக்க இறைவார்த்தையை வாசிக்க வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டார்களோ அவருடைய கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உணவுள்ளி இருக்கிற தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாய் எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியோடு வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அன்பு சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம் தந்தை என்று இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். அன்பு தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவைய நம்பிக்கையை நோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி. இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். இவரது இயல்பாய் நாம் மாறப்போவதற்காக அழைத்திருக்கிறார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு மக்களே, நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நம்மோடு இருந்து திருப்பலிகளை நமக்கு நிறைவேற்றி இறைவனுடைய அருளை ஆசிரை நமக்கு நிரம்ப பெற்றுத்தந்த நம்முடைய மறை மாவட்டத்தின் அருள் பணி குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் தந்தை அருள் தந்தை பென்சிகர் லூஷன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அருமையானதொரு அருளுரையை கொடுத்து நாம் ஆவிக்குரிய இயல்புகளை உடையவர்களாக வாழ வேண்டும், அப்பொழுது இறைவன் அருள்கின்ற அமைதியை நமதாக்கி கொள்ள முடியும் என்கின்ற அருமையானதொரு சிந்தனையை தந்தையவர்கள் நமக்கு தந்து தூயதொரு வாழ்க்கையை வாழ நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அன்பு மக்களே, கடந்த வாரத்திலேயே நாம் திருவழிபாட்டு ஒழுங்கின்படி நம்முடைய இந்த திருப்பலி கொண்டாட்டத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை வைத்திருந்தோம். திருவருகை காலம் முதல் வாரத்திலே நாம் இந்த ஒழுங்கை நடைமுறைப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று விரும்பினேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு அமையவில்லை. இது இறைவனின் திட்டமாக இருந்திருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தின் திருவழிபாட்டு பணிக்குழுவின் செயலர்தான் இதனை நம்முடைய பங்கிலே தொடங்கி வைக்க வேண்டும் என்று இறைவன் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படியே சிறப்பான விதத்திலே நாம் வழிபாட்டு ஒழுங்குமுறையின்படி இந்த திருப்பலி கொண்டாட்டத்தை அமைத்திருக்கிறோம். வரக்கூடிய நாட்களிலும் நம்முடைய பங்கில் இதே ஒரு வழிபாட்டு ஒழுங்கின்படி செயல்படக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் தான், வழிபாட்டு முறைகள் தான் நடைபெறும். தந்தை குறிப்பிட்ட அந்த சிறிய மாற்றங்களையும் விரைவாக நாம் மேற்கொண்டு முழுமையாக திருவழிபாடு என்பது அதற்குகந்த ஒழுங்குமுறைகளின்படி கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற இலக்கை நம்முடைய பங்கிலே நாம் எட்டி விடுவோம். அதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் மிக முக்கியமாக அவசியமாக தேவைப்படுகிறது. எனவே அவ்வப்பொழுது கொடுக்கப்படக்கூடிய அந்த கருத்துக்களை அன்பு மக்கள் உள்வாங்கி அதனை செயல்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பலமுறை நான் தெரிவித்திருந்தேன், திருப்பலியிலே முன்னுரைகள் வாசிக்கின்ற பொழுது திருப்பலி முன்னுரை, முதல் வாசக முன்னுரை, முதல் வாசகம், மன்றாட்டு என்றெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். வாசகங்கள் வாசிக்கின்ற பொழுது மேலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாசகத்தின் மைய சிந்தனையை 2 வரியில கொடுத்திருப்பாங்கல்ல, அதையும் வாசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன் பலமுறை. ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், வாசித்துட்டு. அப்பதான் இந்த மாதிரி அந்த சிறிய சிறிய அந்த மாற்றங்கள் அறிவுரைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அன்பு மக்கள் அதனை உள்வாங்கி நடைமுறைப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய வழிபாட்டு முறை, அதுவும் லத்தீன் வழிபாட்டு முறை அதிக பொருள் வாய்ந்தது. அதனை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வோம், இறைவனுடைய ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு உணர்வோடு நாம் பங்கெடுக்கிற பொழுது திருப்பலிகள், வழிபாட்டு நிகழ்வுகள் நமக்கு போர் அடிக்காது. இன்னைக்கு பலருக்கும் போர் அடிச்சிருது, அப்படித்தானே? என்ன ஒரே கொண்டாட்டமாக இருக்குது, ஒரே திருப்பலி, ஒரே பிரசங்கம், ஒரே ரொட்டினா இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லையே என்று கூட பல நேரங்களில் நமக்கு எண்ண தோன்றலாம். அன்பு மக்களே, இந்த வழிபாட்டு அடையாளங்களின் அர்த்தத்தை நாம் உணர்ந்து இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிற பொழுது அதன் உண்மையான அர்த்தம் நமக்கு நிச்சயமாக புலப்படும். திருப்பலி ஒரு நாளும் நமக்கு போர் அடிக்காது. திருப்பலியின் அந்த வல்லமையை, மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர ஆரம்பிப்போம். எனவே அன்பு மக்கள் அதனை மனதில் கொண்டு செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, சில அறிவிப்புகள். இன்று ஆண்டின் திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. நம்முடைய பங்கில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய குடும்ப பாடல் போட்டி, இணையவழி பாடல் போட்டியை
அதனுடைய காணொளி பதிவுகளை நீங்கள் அனுப்புவதற்கான கடைசி தேதி இன்றைக்குள்ளாக அனுப்பி வைக்கும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வினாடி வினா கேள்வித்தாள்களுக்கான அந்த பதில்களை புதன்கிழமைக்குள்ளாக ஒப்படைக்கும்படியாக கடந்த நவம்பர் மாத வினாடி வினா கேள்வித்தாள் தொடக்க நூல் அதை மட்டும் டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ளாக ஒப்படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். காலம் தவிர்த்து காலம் கடந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஏற்கனவே அறிவித்திருந்தேன். பாடகர் குழுக்களுக்கான பயிற்சி தாப்பாத்தியிலே அந்தோணியார் ஆலய திருத்தலத்திலே வைத்து நடைபெறுகிறது என்று. அன்பு மக்களை, வெறுமனை பயிற்சி மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து பாடல் போட்டியும் நடைபெறும். ஒவ்வொரு பங்கிலிருந்தும் இணையூரிலிருந்தும் செல்லக்கூடிய பாடகர் குழுவினர் ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடலை, தமிழ் பாடலை தயார் செய்து கொண்டு அந்த போட்டியிலே பங்கெடுக்க வேண்டும். எனவே அன்பு மக்கள், நம்முடைய பங்கிலிருந்தும் அந்த போட்டியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 8 பேர் அதிலே பங்கெடுக்கலாம். ஒருவர் இசை மீட்டலாம், 7 பேர் பாடலாம். எனவே கூடுதல் விவரங்கள் என்னிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு மக்கள், தவறாது அந்த பாடல் போட்டியிலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரை அந்த பாடல் போட்டிகளும் பயிற்சியும் உங்களுக்கு நடைபெறும். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு நாம் திரியாத்திரையாக சென்று ஆண்டவர் பிறப்பின் யூபிலி ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அன்று மாலை 5 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எனவே 4 மணிக்கெல்லாம் நாம் இங்கிருந்து அங்கே செல்ல ஆயத்தமாக வேண்டும். அன்பு மக்கள், தயாராக இருக்கும்படியாக முன்கூட்டியே உங்களுடைய பெயர்களை அருட்சகோதரர்களிடத்தில் பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நம்முடைய பங்கிலே கிறிஸ்மஸ் கேரல்ஸ் தொடங்குகின்றோம். அன்றைய தினத்திலிருந்து கேரல்ஸ் நிகழ்வின் போது உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற பொழுது குடில் போட்டிக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய இல்லத்திலே நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த குடில்கள் மதிப்பீடு செய்யப்படும். எனவே அன்பு மக்கள், இப்பொழுதே தயாராகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, மற்ற அறிவிப்புகள் ஏற்கனவே எல்லாம் அறிவித்திருந்தேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நடுக்காட்டூரில் டிசம்பர் 26ஆம் தேதி திருவிழா மாலை 6 மணிக்கு கொண்டாடுகின்றோம். ஆலயத்தை செப்பனிட வேண்டியிருக்கிறது. அன்பு மக்கள், உங்களால் முடிந்த உதவி கரத்தை நீட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஆயர் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு வருகை தருகிறார்கள். அன்று உறுதி பூசுதல் திருவிருட்சாதனம் கொடுக்கப்படும். ஆயரை நாம் வரவேற்க வேண்டும். ஆயருக்கு நாம் கல்வி நிதி கொடுக்க வேண்டும். 6 மணிக்கு ஆயருக்கு வரவேற்பு இருக்கும். தொடர்ந்து கெபி அர்ச்சிப்பு நிகழ்வும் திருப்பலியும் நடைபெறும். அன்பு மக்கள், சிறப்பாக இப்பொழுதே அதற்கு தயாராகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, ஓராண்டில் திருவிவிலியம் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுத்தல் கடந்த ஆண்டிலே நம்முடைய திரு விவிலிய பணிக்குழுவின் சார்பாக தந்தை அவர்களினுடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. பலரும் பங்கேற்று பயன்பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய பங்கிலிருந்தும் அன்பு மக்கள் பயன்பெற்றிருக்கிறீர்கள். கடந்த ஆண்டிலே அதனை பயன்படுத்த தவறியவர்கள் வருகின்ற 2026ஆம் ஆண்டிலிருந்து துவங்கக்கூடிய அந்த 2வது அமர்விலே, அந்த நிகழ்விலே ஓராண்டில் திருவிவிலியம் என்கின்ற அந்த முன்னெடுப்பில் அன்பு மக்கள் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான அந்த லிங்க் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பதிவிடப்படும். அதனை அன்பு மக்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, இன்று திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளை அன்பு தந்தை அவர்கள் பார்வையிடுவார்கள். எனவே மாணவ செல்வங்கள் அதற்கு தயாராகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, தந்தை சொன்ன போல வழிபாட்டு பணிக்குழுவுக்கு மறைமாவட்ட பொறுப்பாளர் என்ற முறையில் நீங்கள் அந்த வழிபாட்டு ஒழுங்குகளெல்லாம் பின்பற்றி வருவது சிறப்புக்குரியது. அப்படியே அடுத்த கட்டமாக ஒருவேளை சில மாற்றங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாக பழகியிருப்போம் இல்லையா, திடீர்னு மாற்றம் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். கொயர் கிளாஸுக்கு கூட ஒரு மாற்றம் பயிற்சியிலையும் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கே சொல்லிடுறேன், இந்த வழிபாட்டில் 4 வாசகம் ஞாயிற்றுக்கிழமை தெரியுமா? முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம். நீங்கள் ஒரு வாசகத்தை விட்டுறீங்க. பதிலுரை திருப்பாடல், அது விவிலியத்தில் உள்ள திருப்பாடல். அந்த திருப்பாடல் பாடலாக இருந்தால் தான் பாடணும். தியான பாடலுங்கிறது வழிபாட்டில் கிடையவே கிடையாது. தியான பாடலுங்கிறது திருப்பலியில் கிடையவே கிடையாது. ஆராதனையில் பாடலாம் தியான பாட்டு. திருப்பலியில் வாசகத்திற்கு பிறகு வருவது
பதிலுரை திருப்பாடல். அந்த திருப்பாடல் பாடலாக இருந்தால் மட்டும் அந்த பகுதி வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு இது இந்த பாட்டில் இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். அதனால் நீங்கள் பொருத்தமாக தான் பாடல் எடுக்கிறீங்க. அதனால் பதிலுரை திருப்பாடல் அதுவும் இன்னைக்கு உள்ள ஒரு செய்தியை நமக்கு உணர்த்தும். சரியா? மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கணும் தான் அந்த பல்லவி இருக்கும். ஏன்னா திருவருகை காலம் பார்த்தீங்களா? அதனால் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக்கத்திற்கு கொண்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோல் வழிபாட்டில் தெர் இஸ் நோ ரெப்படிஷன் அப்படிங்கிற ஒரு ரூல் உண்டு. எதுவும் ஒரு முறைக்கு 2 முறை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பொருட்களும் சரி. இங்கு திருச்சிலுவை பெரிய சுருவம் இருக்குல்ல, மக்களை பார்த்து இந்த திருச்சிலுவை இருக்கிற பொழுது பீடத்தில் இன்னொரு சிலுவை தேவையில்லை. அதனால் சிலுவையை காணும் பார்த்தீங்களா? ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டார். முதல்ல இருந்துச்சுல்ல, இப்போ காணாமல் போயிட்டு பாருங்கள். அப்படியே புஷ்ஷுன்னு போயிட்டு அந்த சிலுவை அங்கே வைக்க வேண்டிய முன்னால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குருவானவர் அவர் திருச்சிலுவையை பார்த்து நிறைவேற்றுவதற்காக அதை வைத்திருந்தார்கள். இப்போ வழிபாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு திருச்சிலுவை அது குருவானவருக்கு பின்னால் இருக்கும். நாங்கள் இல்லை அப்படின்னா குருவானவர் பீடத்தில் மக்களை பார்த்து ஒரு சிலுவையை வைத்து கொள்ளலாம். அது மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த 2ஐயும் அடுத்ததாக கூடுதலாக சேர்த்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய திறந்த மனதிற்கு ஆர்வத்தோடு அதை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அனைவரும் இறுதி ஆசீர்வர. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தெய்வம் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூயாவியானவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து உட்கொண்ட நற்கருணையின் சாயலாய் உருமாறி இறை அமைதியை என்றும் பெற்றிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி நிறைவேற்றிய தந்தையர்களின் உடல் உள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனித இறை புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.